உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர நேட்டோ நாடுகள் சீன பொருட்களுக்கு 50லிருந்து 100% வரை வரி விதிக்க வேண்டும் என்றும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளதால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்தார். மேலும் சீன வணிக அமைச்சு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை தீர்க்குமாறு வாஷிங்டனை வலியுறுத்தியுள்ளது. ட்ரம்ப் இந்த வரி விதிப்புகள் மாஸ்கோவை சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்க பெய்ஜிங்கிற்கு உதவும். போர் முடிந்ததும் இந்த நடவடிக்கைகள் நீக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே சீனா நடுநிலையாக இருந்தாலும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக உள்ளது. அதே சமயம் மாஸ்கோவிற்கு ஆதரவாக கியூவினால் நிராகரிக்கப்பட்ட சமாதான திட்டங்களையும் அது முன்வைத்துள்ளது. இந்த எச்சரிக்கை ஸ்பெயினில் அமெரிக்க சீன வர்த்தக பிரதிநிதிகள் ஒரு தற்காலிக பேச்சுவார்த்தையில் சந்தித்த போது வெளியிடப்பட்டது. மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இரு தரப்பினரும் 100%க்கும் அதிகமான வரிகளை விதித்ததால் அவர்களுக்கு இடையே ஒரு வர்த்தக போர் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.